ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே திரும்பவும் உங்களை இந்த காலைவேளையிலே வாழ்த்துவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 22 நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு பின் அவர் வாழ்க்கையில் வந்த மகிமையை குறிக்கின்ற சங்கீதம். இந்த சங்கீதத்தில் கிறிஸ்துவின் சிந்தை என்று நான் கவனிக்கின்ற ஒன்று, அது எனக்கு மிகவும் ஆச்சரியமான ஒன்று. கிறிஸ்துவின் சிந்தையை இந்த சங்கீதத்திலிருந்து நீங்கள் அறிந்தது தான், அதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 21ஆம் வசனம் வாசிங்க. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். இந்த சங்கீதத்தில் உள்ள 31 வசனங்களில் முதல் 20 வசனங்கள் இயேசுவின் பாடுகள், 22 முதல் இயேசுவின் வாழ்க்கையில் வந்த மகிமைகள். எப்போது ஒரு பாடு வந்தாலும் அதை தொடர்ந்து ஒரு மகிமை கண்டிப்பாக உண்டு. அதில் பாடுகள் வரும்போது சோர்ந்து போகிறவர்கள் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை செயல்படுத்த முடியாமல் அநேக நேரத்தில் தவறிவிடுகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, உபத்திரவங்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. உபத்திரவங்கள் தான் உங்களையும் என்னையும் உறுதிப்படுத்தக்கூடியது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். மலையில் போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து எனக்கு ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஏன் மற்ற மரங்களை காட்டிலும் மலையில் இருக்கிற மரங்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்றால், அது அதிகமான காற்றை தாங்கி கொண்டு நிற்பது. மலைச்சரிவுகள் நிற்பதனால அதிகமான காற்று வீசிக்கொண்டே இருக்கும். ஆகவே அது இன்னும் உறுதியாக அது பற்றி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மரங்களில் தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். உபத்திரவங்களை குறித்து இன்றைக்கு பேசுவதற்கு அநேகர் ஆயத்தமாக இல்லை. உபத்திரவத்தை பற்றி செய்திகளை கேட்பதற்கும் அநேகர் இன்றைக்கு விருப்பப்படுவதில்லை. ஆனால் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்று அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. கொஞ்சம் உபத்திரவம் அல்ல, அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் நம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் சீடர்களுடைய மனதை திடப்படுத்தினார் என்று வேறும் சொல்லுகிறது. ஆனால் இந்த நாட்களிலே உபத்திரவம் என்றால் அது வரக்கூடாது. நல்ல ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டோம். டோன்ட் லீட் அஸ் இன்டு டெம்ப்டேஷன், சோதனைக்குள் எங்களை உட்பிரவேசிக்க பண்ணாதபடி தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அந்த ஜெபத்தை நாம் ஒழுங்காக சொல்லுகிறோம், நாம் அதை நம்புகிறோம். ஆனால் உபத்திரவங்கள் இல்லாமல் ஒருவரும் உறுதிப்பட முடியாது. எல்லாருக்கும் அறிந்த ஒரு வசனம், ஏசாயா 65:22 வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பகுதி, அந்த வசனத்தில் ஒரு பகுதி இப்படி சொல்கிறது, விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்களும் இருக்கும். ஏசாயா 65:22 விருட்சத்தின் நாட்களைப் போல, அவர்கள் கட்டுவதும் வேறொரு குடியிருப்பதும் அவர்கள் நாட்டுவதும் வேறொரு கனி புசிப்பதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள். ஏன் கர்த்தர் தேவ ஜனங்களுடைய நாட்களை விருட்சத்தின் நாட்கள் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த விருட்சம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மரங்கள் என்று சொல்லலாம். மரங்கள் என்றால் என்னன்னு கேட்டால், அது மரம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல எபிரேய வார்த்தை இருக்குது, ATES, ஏட்ஸ் என்ற வார்த்தை. ஏட்ஸ் என்றாலே ஃபர்ம்னஸ் என்ற அர்த்தம், உறுதியானவைகள் என்றது. மரம் என்பதற்கு அந்த ஏசாயா 65:22 பயன்படுத்தப்படுகின்ற எபிரேய வார்த்தையின் பொருள் என்னவென்றால், உறுதியாக நிற்கிறவர்கள், தலைமுறையை தாண்டி நிற்கிறவர்கள், சந்ததிகளை தாண்டி நிற்கிறவர்கள் என்ற அர்த்தம். தேவனுடைய பிள்ளையே, உபத்திரவங்கள் தான் உங்களையும் என்னை உறுதிப்படுத்துகிறது, தேவ சமூகத்தில் நிலைத்து நிற்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிந்தையை இந்த சங்கீதத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 21ஆம் வசனத்தில் சூழ்நிலை மாறுகிறது. அந்த 20 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசுவின் பாடுகள். அதில் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், கைவிடப்பட்டு தேவன் அவருக்கு தூரமாக இருக்கிற ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் கூப்பிடுகிறார், பதில் இல்லை. உபத்திரவப்படுகிறார், தேவன் கிட்ட இல்லை. மாத்திரமல்ல, இரவும் பகலும் கூப்பிடுகிறார், அவருக்கு ஜெபத்துக்கு பதில் இல்லை. 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபத்து கிட்டே இருக்கிறது, சகாயர் கிட்டே இல்லை. இதுதான் இயேசுவின் நிலை. 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் தூரமாக போகிறார். அவர் சொல்லுகிறார், தூரமாகாதையும், தூர போகாதீங்க ஆண்டவரே, கிட்ட போகிறார். நமக்கு தெரியும், இயேசு சிலுவைக்கு முன்பாக விபரீதங்களை சகித்தார் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிறோம். அவர் விபரீதங்களை சகித்தார். அந்த விபரீதத்தில் உச்சக்கட்டம் எது தெரியுங்களா? பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதே, அதுதான் விபரீதத்தின் உச்சக்கட்டம். அநேக விபரீதங்களை இயேசு சிலுவையில் சந்தித்தார். அதில் மிக கொடிய விபரீதம் என்னவென்றால், பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதே, அதுதான் பெரிய உபத்திரவம். அவர் சந்தித்த மிகப்பெரிய நெருக்கம் அதுதான், அந்த விபரீதம் அதுதான்.
இந்த 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்கிறார், இன்னும் தூரமாக போயிடாதீங்க, தூரமாக தான் இருக்கிறீங்க, இன்னும் தூரமாக போய்விடாதீர்கள். 20ஆம் வசனத்தை பாருங்கள், தப்புவியும். 21ஆம் வசனத்தில் ரட்சியும். இந்த 21ஆம் வசனத்தின் முதல் பகுதி வரைக்கும் இயேசுவின் உபத்திரவங்கள். அந்த 21ஆம் வசனத்தின் அடுத்த பகுதி, ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா, சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை தப்புவியும் ரட்சியும் என்று சொல்கிறார். ஆனால் அந்த 21ஆம் வசனத்தின் அடுத்த பகுதி என்ன தெரியுங்களா? மிக அற்புதமானது. நான் எங்கே இருக்கிறேன்? காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு நடுவிலே. எந்த இடத்துல இயேசு நிறுத்தப்படுகிறார் என்றால், ஒரு காண்டாமிருகத்துக்கு கொம்பு முகத்தில் தான் இருக்கும். நம்ம ஊரில் காண்டாமிருகத்தில் ஒரு கொம்பு, ஆனால் ஆப்பிரிக்கா மாநாடுகளில் ஒரு பெரிய கொம்பு இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன கொம்பு இருக்கும். இந்த 2 கொம்புகளுக்கு நடுவே வைக்கப்படுகிறார் இயேசு. அந்த நிலையில் அவர் சொல்கிறார், இந்த கொம்புகளுக்கு நடுவே, அந்த வசனத்தை வாசிங்க, 21ஆம் வசனம். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது, நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். 21ஆம் வசனத்துடைய முதல் பகுதி தப்புவியும், இன்னும் ஆபத்தை விட்டு நீங்கள. ஆனால் அடுத்த பகுதி அதே வசனத்தில் சொல்லுகிறார், நீர் என் ஜெபத்தை கேட்டு நீர் எனக்கு செவி கொடுத்து அருளி நீர். அப்படின்னா விடுதலை கிடைக்கிறது. நல்லா கவனிச்சுக்குங்க. நம்ம எல்லாரும் அதை அறிந்திருக்கிறோம். உபத்திரவங்கள் வரும்போது தான் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அதிகமாக உணர்கிறோம். மாத்திரமல்ல, உபத்திரவத்தின் மையத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. என்ன நம்பிக்கை? காண்டாமிருகத்தின் கொம்புகள், அதாவது அப்படி குத்தி தூக்கிட்டு இருக்கணும். அந்த 2 கொம்புகளுக்கு நடுவே அவர் உட்கார்ந்திருக்கிறாரு. உட்கார்ந்திருக்கும் போது அவர் சொல்கிறார், அந்த இடத்தில் நீர் எனக்கு செவி கொடுத்தருளினீர். அப்படின்னா எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் நீங்கள் நானும் இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. காண்டாமிருகத்தின் கொம்புகளின் நடுவில் இருக்கிறேன், அப்போதும் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, என்னை தப்புவிக்கிற, எனக்கு செவி சாய்க்கிற ஒரு தேவன் உண்டு என்ற அந்த சிந்தை உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். அதாவது உபத்திரவங்கள் திரும்ப திரும்ப வந்தால் சங்கீதக்காரன் சொல்கிறார், அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? அஸ்திபாரத்தில் அடி விழுந்த நீதிமானாக இருந்தாலும் தடுமாறுவதற்கு, தள்ளாடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசுவின் சிந்தை என்ன தெரியுங்களா? 1 முதல் 21ஆம் வசனத்தின் பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு உபத்திரவங்களாக கடந்து வருகிறார். 6ஆம் வசனம் சொல்கிறார், நானோ புழு, மனிதன் அல்ல. அதை திருப்பி சொன்னீங்கன்னா, நான் என்ன புழுவான்னு கேட்கலாம் அந்த வசனத்தை. நானோ ஒரு புழு என்றால் இன்னொரு வார்த்தை சொல்லலாம், நான் என்ன புழுவா? அந்த அளவுக்கு அவர் நெருக்கப்படுகிறார். ஆனாலும் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னவென்றால், காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு நடுவில் நான் இருந்தாலும் எனக்கு செவி சாய்க்கின்ற ஒரு தேவன் உண்டு, அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் அல்ல, கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அந்த விடுதலை கிடைத்த உடனே தான் அந்த 22ஆம் வசனத்தில் உள்ள மேன்மை அங்குதான் வெளிப்படுகிறது. 22ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. இவ்வளவு நேரம் பட்ட பாடு போதாது. 21ஆம் வசனத்தின் பாதி வரைக்கும் இயேசு சந்தித்தது பாடுகள். அந்த பாடுகளிலிருந்து, காண்டாமிருகத்தின் கொம்பிலிருந்து கர்த்தர் அவரை தப்புவித்த உடனே அவருடைய சிந்தை என்ன சொல்லுது தெரியுங்களா? நான் உமது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. கிறிஸ்துவின் சிந்தையில கற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய ஊழியம். அவருடைய ஊழியம் இருக்கிற, அவருடைய ஊழியம் மிகவும் நெருக்கப்பட்டாலும், அவர் எந்த அளவுக்கு உபத்திரவத்தை கடந்து சென்றாலும் எதை மாத்திரம் எடுக்கல, ஊழியம் செய்ய வேண்டும், எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தை மாத்திரம் அவர் விட்டு எப்போதுமே போனதில்லை. என்னையும் நம்மையும் நாம் இன்றைக்கு திரும்பி பார்ப்போமானால் ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நமக்கு நெருக்கங்கள் வராத வரைக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். நமக்கு உபத்திரவங்கள் வராத வரைக்கும் ஊழியங்களுக்கு செல்லுகிறோம். ஆனால் உபத்திரவங்கள் வந்தால், சாதாரணமாக இந்த வேத பாட வகுப்புகளில் சாயங்காலங்களில் கவனிச்சிங்கன்னா, சில ரெகுலராக வரக்கூடிய சகோதரிகள் ஒரு சில திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. என்னாச்சும் யாராச்சும் இந்த ஒடிப்பை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, பிள்ளைக்கு பரீட்சை வந்துட்டுல, நான் கூட இருந்தால் தான் பையன் படிப்பான், அதனால நான் எங்கே வரல, பைபிள் ஸ்டடிக்கு வரல, பையனோட கூட உட்கார்ந்துருக்கிறேன், நான் உங்களுக்கு மறக்காமல் சொல்லிட்டு வருவேன். வேதம் சொல்லுது, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. கர்த்தரால் போதிக்கப்பட்டால் கர்த்தருடைய ஞானம் வரும், அது 100 மார்க்கு வாங்கும். நீங்கள் போதிச்சிங்கன்னு நீங்கள் எஸ்எல்ஸில் 3 தடவை கோட்டடிச்ச ஆளாக இருக்கும். நீங்கள் அதுக்கு சொல்லிக் கொடுத்தா உங்கள் புத்தி தான் அதுக்கு வரும், அது உருப்படாது. ஏன் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து என் பிள்ளைக்கு பரீட்சைக்கு ஜெபம் பண்ணேன், அது 34 மார்க் வாங்கி தோற்று ஃபெயில் ஆகி போச்சுன்னு சொல்கிற மாதிரி காரணம் என்னென்னா, நாம் கற்றுக் கொடுத்தால் அது நம்ம புத்தி தானே அதுக்கு வரும். ஒரு பரீட்சை வந்தால், ஒரு சின்ன தலைவலி வந்தால், வராத ஒரு உறவினர் வந்தால் தேவ சமூகத்துக்கு வரதையே நிறுத்திடுறோமே, நம்ம ஊழியத்தை நிறுத்துவோமா மாட்டோமா?
ஆண்டவர் இயேசு அவருடைய சிந்தை என்னவென்றால், உபத்திரவத்தின் உச்சக்கட்டம் காண்டாமிருகங்களின் கொம்புகளின் நடுவில் வைக்கப்படுகிறார். அந்த கொம்பில் இருக்கும்போது அவர் ஜெபத்துக்கு செவி சாய்த்தருளினார் என்று சொன்ன உடனே அடுத்தது என்ன சொல்லுகிறார்? நான் இந்த நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவிப்பேன் என்றார். பாருங்க, that is the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை எத்தனை உபத்திரவங்களுக்கு நடுவே வைக்கப்பட்டாலும் ஊழியத்தை மாத்திரம் அவர் ஒருபோதும் நிறுத்துவதில்லை. இந்த சிந்தை உங்களுக்கும் எனக்குள்ளும். ஊழியம் செய்த எத்தனை சகோதரர்கள் உத்தரவாதங்கள் வந்தபோது நிறுத்தி விட்டார்கள் தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரியும். ஒருவன் 1000 துரத்தி கொண்டிருந்தான். எப்போ? திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி. அடுத்தது கர்த்தர் ஒரு பெண்ணை கூட வந்து சேர்த்தார். இப்போ 2 பேர் ஆயிட்டாங்கல்ல. ஒருத்தன் 1000 பேர்னா 2 பேர் எத்தனை பேரை துரத்தணும்? ஆனால் இங்கே ஒருத்தனை துரத்திட்டு உட்கார்ந்துருக்கிறான். 1000 துரத்தினவன் என்ன பண்ணிட்டான்? இப்போ ஒருவன் துரத்திட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஏன்? குடும்பம் வந்துட்டுங்க, மேரேஜ் ஆயிடுச்சுல்ல. நல்ல கவனிங்க, திருமணம் ஆனால் யுத்தத்துக்கு தான் கர்த்தர் போக வேண்டாம்னு சொன்னார், ஊழியத்துக்கு போகாதுன்னு சொல்லலை. திருமணமானவர்கள் ஒரு ஆண்டு என்ன செய்யக்கூடாது? திருமணத்துக்கு போய் யுத்தத்துக்கு போய் செத்து போயிட்டான்னா அந்த இளம் பெண் விதவை ஆகிடுவா. ஆகவே அப்படி சந்தோஷப்படுத்துவதற்காக 1 வருஷம் வீட்டில் உட்கார்ந்துன்னு கர்த்தர் சட்டம் கொடுத்தாரே தவிர ஊழியத்துக்கு போகாதுன்னு கர்த்தர் சொல்லலை. யுத்தத்துக்கு போகாதுன்னு சொன்னார், ஊழியம் செய்யாதுன்னு சொல்லலை. விருந்துக்கு போன்னு சொன்னாரே தவிர ஆண்டவர் யுத்தத்துக்கு தான் போகாதுன்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு ஒரு உத்தரவாதம் வந்தால், ஒரு பொறுப்பு வந்தால் உடனே என்ன பண்ணுறோம்? சபையில் நமக்கு இருந்த உத்தரவாதங்கள், ஊழியத்தில் நமக்கு இருந்த பங்குகளை விட்டு என்ன பண்ணுறோம்? எனக்கு தான் வேலை இருக்குல்ல, எனக்கு தான் புள்ள இருக்குல்ல, எனக்கு தான் குடும்பம் இருக்குது. உபத்திரவங்கள் நடுவிலும் இயேசுக்கு ஒன்று இருந்தது. காண்டாமிருகத்தின் கொம்பின் நடுவில் இருக்கும் போதும் அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது. நான் உமது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். அந்த 22ஆம் வசனத்தில் சில கருத்துக்களை நான் சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, எதை கிறிஸ்து அறிவித்தார்? வாசிக்க மறுபடியும். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. யார் நாமத்தை? கிட்ட இல்லாம தூரமா இருந்தாரு அவர் நாமத்தை. இரவும் பகலும் கூப்பிட்டு பதில் கொடுக்காமல் இருந்தாரே அவர் நாமத்தை. இன்னும் தூரமாக போனாரே, புழுவை போல் அவர் துடித்த போது வந்து ஏன் பதில் கேட்காமல் தள்ளி உட்கார்ந்திருந்தாரு அந்த தேவாதி தேவனுடைய நாமத்தை. அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தை என்ன? உபத்திரவங்களுக்குள் உட்படுத்தினாரே அவரைத்தான், அவரது நாமத்தை தான் நான் என்ன செய்வேன்? உயர்த்துவேன், பிறருக்கு அறிவிப்பேன். இன்றைக்கு ஊழியம் செய்கிற என்னையும் நம்மையும் எடுத்துக்கொள்வோமானால் நமக்கு இன்றைக்கு என்ன தெரியுங்களா? நம்ம பேரை எப்படியாவது உயர்த்த முடியுமா? நம்மை அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? அடிக்கடி எங்கிட்ட கேட்பாங்க, உங்கள் விசிட்டிங் கார்டு கொஞ்சம் கொடுங்க. என்னிடத்தில் ஒரு கூட்டத்துக்கு போனால் இல்லை ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்தால் உடனே கேட்பாங்க, உங்கள் கான்டாக்ட் அட்ரஸ் கொடுங்கன்னுவாங்க. நான் சொன்னேன், எனக்கு விசிட்டிங் கார்டு வைக்கிறது இல்லை. விசிட்டிங் கார்டு வைக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா, இன்றைக்கி நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டில் ஊழியம் செய்கிற நிறைய பேர் இருக்கிறான், ஊழியம் செய்கிறதில்ல. விசிட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா அவர் மினிஸ்ட்ரின்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஊழியம் எழுதி பின்னாடி பின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்றை கூட செய்வதில்லை. ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு முறை ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் சென்னைக்கு, அவர் ஒரு பைபிள் டீச்சர், நான் டீச் பண்ணக்கூடிய பைபிள் ஸ்கூலுக்கு அவர் வந்தார். நான் கிளாஸ் எடுத்த பிறகு அவர் எடுத்தார். அவர் எடுக்கும்போது அவர் ஒன்றி சொன்னார், அது என்னை ஆழமாக காயப்படுத்தினது. அவர் சொன்னார், அவர் ஸ்ரீலங்காவில் உள்ளவர், நான் சென்னைக்கு வந்தேன், ட்ரிப்ளிகன் பக்கத்தில் போனபோது அங்கே ஒரு ஊழியக்காரர் சந்தித்தோன்னே அவர் ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்தார். அதில் அவருக்கு முன்னாடி நிறைய பட்டங்கள், பின்னாடி நிறைய பட்டங்கள் எல்லாம் இருந்தது. பர்டிகுலராக அவர் ஒரு ரெவரண்ட்னு போட்டிருந்தார். அப்போ நான் அவரை கேட்டேன், ரெவரண்ட் போட்டிருக்கீங்களே, உங்கள் சபை எங்கே இருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு சபை கிடையாது. சபை இல்லை, அப்போ ஏன் ரெவரண்ட் போட்டிருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தாவே நான் இன்றைக்கி எந்த சபைக்கு போகணுன்னு கேட்பேன். கர்த்தர் உடனே ஒரு சபையை காட்டுவார், அங்கே போவேன். அங்கே உள்ள ஊழியக்காரனை கேட்பேன், கர்த்தர் என்னங்க அனுப்பியிருக்கிறாரு, நான் இன்றைக்கி பேசட்டுமா என்று கேட்பேன். உடனே அவங்க மறுக்காமல் எனக்கு இடம் கொடுத்துருவாங்க, நான் பேசுகிறேன். இது புத்திர சுவீகாரம் இல்லை, சுத்திர புவீகாரம். இதெல்லாம் சபையும் கிடையாது. இவர் நினைச்சா ஒரு சபைக்கு போவாரா, அங்கே போய் கேட்ட உடனே ஊழியக்காரர் கொடுத்துடணுமா? கொடுக்கலன்னா அந்த ஊழியக்காரர் சொன்னார், இது எனக்கு புரியலை, இது என்ன மாதிரி ஊழியன்னு தெரியலை. சபை கிடையாது, ஆனால் ஒரு ரெவரண்ட்னு போட்டு வச்சிருக்கிறாரு. மாத்திரமல்ல, எங்கே போவீங்கன்னா கர்த்தர் எங்கே சொல்கிறாரு அங்கே அப்படி கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டார். கர்த்தர் எழுதப்பட்ட சித்தத்துக்கு மாறாக சொல்ல மாட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் 92:13 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழிக்கிறார்கள். யார் செழிப்பாங்கன்னா ஒரு இடத்துல ஒரு தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டவர்கள் தான். சங்கீதம் 52:8 சொல்லுகிறது, நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். பச்சை என்பதை காட்டிலும் அந்த எபிரேய மொழியில் பசுமை என்று சொல்ல வேண்டும்.
பசுமை என்று சொல்ல வேண்டும். யார்? தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தான் பசுமையாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலும் நாட்டப்படுவதில்லை. பிடுங்கி நடப்படுகின்ற செடி எப்படி வளராதோ பலன் கொடுக்காதோ அப்படியே தான் இடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிற ஆசாமிகளுக்கு அல்ல. ஆண்டவராகிய இயேசு எதை உயர்த்துவேன் என்று சொல்கிறார்? உமது நாமத்தை, தன்னுடைய நாமத்தை அல்ல. இயேசு ஒருபோதும் தன்னை உயர்த்தவில்லை. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஊழியம் இத்தனை உபத்திரவங்களுக்கு நடுவே இருந்து ஒரு ஊழியத்துக்கு வந்தால் யோசித்து பாருங்க. என்னையும் நம்மையும் கர்த்தர் இந்த 1 to 21 வசனங்களில் உபத்திரவங்கள் இருக்கிற இப்படிப்பட்ட உபத்திரவத்திலிருந்து நம்ம எடுத்து கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்ய சொன்னால் நம்ம எதை பேசுவோம் தெரியுங்களா? நம்ம பட்ட பாடுகளை தான் சாட்சியாக சொல்லி காலத்தை தள்ளிட்டு இருப்போம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, எதை இன்றைக்கு பிரசங்கிக்கிறார்கள்? எச்சி இலையை சாப்பிட்டேன், வாழைப்பழத்தோலை சாப்பிட்டேன், இதுதானே சாட்சி. இன்னைக்கு இதுதானே இன்றைக்கு சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. அப்படின்னா எதை சொல்லுகிறார்கள்? அவர்கள் பட்ட பாடுகளை சொல்றாங்களே தவிர எதை சொல்வதில்லை? தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதில்லை. That is the mind of Christ. ஒரு வியாதி வந்தால், ஒரு பலவீனம் வந்தால், இல்ல ஒரு பிரச்சனை வந்தால் அடுத்த பிரசங்கத்தில் வசனம் இருக்காரு. இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் புலம்பல் தானே இருக்குது. பேர் என்ன சொல்லுவாங்க? சாட்சியாக நான் சொன்னேன். இது சாட்சி இல்ல. பட்ட உபத்திரவங்களையும் பாடுகளையும் சொல்லுவது சாட்சி அல்ல. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இத்தனை உபத்திரவங்களுக்கு நடத்துகிறார். நான் வேதத்தில் மதிக்கின்ற அநேக பெண்மணிகள் உண்டு. அதில் சூனேமியாள் என்று ஒரு அம்மா இருக்கிறாங்களே, அவளை குறித்து நான் எப்போது என் உள்ளத்தில் மிக உயர்ந்த ஒரு மதிப்பீடு உண்டு. ஏனென்றால் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாத்து பார்ப்பீர்களானால் எலிசா தீர்க்கதரிசி அவள் அழைத்து சொல்லுகிறான், கர்த்தர் தேசத்திலே ஒரு பஞ்சத்தை வருவிக்கப் போகிறார். அது 7 ஆண்டுகள் இருக்கும். ஆகவே நீ உன் குடும்ப வீட்டாரோடு கூட போய் எங்கேயாவது சஞ்சரித்து கொண்டிரு. அவள் எழுந்து புறப்பட்டு பெலிஸ்தர் நாட்டுக்கு போய் 7 ஆண்டுகள் அவள் சஞ்சரித்து கொண்டிருந்தாள். 7 ஆண்டுகள் முடிந்த போது அவள் திரும்ப தன் ஊராகிய சூனேமுக்கு வருகிறாள். வந்தபோது அவளுடைய வீடு, அவளுடைய தோட்டம், அவளுடைய உடைமைகளில் அந்நியர்கள் உட்கார்ந்து அதை அனுபவித்துக் கொண்டிருப்பதை அவள் பார்க்கிறாள். பார்த்த உடனே அவன் என்ன செய்தா தெரியுங்களா? தீர்க்கதரிசியிடம் போய் சண்டை போடல, மாறாக அரசனிடத்தில் முறையிட செல்கிறாள். அரசனே, என்னுடைய உடைமைகளில் அந்நியர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், என்னை இதை வாங்கி கொடு என்று போகும்போது அங்கே இன்னும் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி அங்கே அரசனோடு பேசிக் கொண்டிருக்கிறான். எலிசாவை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்களை பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் அதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவன் கொண்டே சொல்லுகிறான், ஒரு பெண் இருந்தால், பிள்ளை இல்லாதிருந்தால், கர்த்தர் தேவ மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பிள்ளையை கொடுத்தால், பெற்ற பிள்ளையை அவள் இழந்தாள், இழந்ததை தேவ கிருபையினாலே மறுபடியும் பெற்றாள் என்று அவன் அதை விளக்கி கொண்டிருக்கும் போது இந்த சூனேமியாள் அந்த நிகழ்ச்சிக்கு தொடர்புடையவள் உள்ளே போகிறாள். போகும்போது அந்த அரசன் கேட்கிறான், மகள் பெண்ணே, உனக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்ன உடனே அவன் எதை சொன்னா தெரியுங்களா? 7 ஆண்டுகள் பரதேசியாக பெலிஸ்திய தேசத்திலே சஞ்சரித்து வந்திருக்கிறாள். ஆனா அவ எதை சொல்லல? 7 வருஷ உபத்திரவத்தை சொல்லல. 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேவன் செய்த நன்மையை அவனுக்கு விவரித்தாள். இன்னைக்கு இயேசு எதை விவரிக்கிறார்? பட்ட பாடுகளை அல்ல, பாடுகளுக்கு பின்வரும் மகிமை இருக்கிற அதை விவரிக்கும் போது எதை சொல்லுகிறார்? தேவனுடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுகிறார். அந்த பெண் எதை சொன்னால், 7 ஆண்டுகள் ராஜாவே பெலிஸ்தர் நாட்டில் இந்த பாடுபட்டேன். ஏன்னா அவள் சஞ்சரித்து கொண்டிருந்தால் போட்டிருக்கு. ஒரு நாடோடியாக சுற்றி திரிந்திருக்கிறாள். நாடோடியாக சுற்றி திரிந்தவள் 7 ஆண்டுகளின் உபத்திரவத்தை சொல்லல, அதற்கு முன்பாக தேவன் செய்த மகத்துவத்தை அவள் விவரித்து காண்பித்தாள். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவிலிருந்து அந்த சிந்தை உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு வேண்டும். இயேசுவிலிருந்து என்ன? உபத்திரவங்களை சந்திக்கிறார். விடுதலை இப்பதான் கிடைச்சிருக்குன்னு சொல்ல போனா, காண்டாமிருகத்தின் கொம்பிலிருந்து கர்த்தர் எடுத்து விட்டாரான்னு தெரியல. கொம்புகளுக்கு நடுவே இருக்கும் போது நீர் எனக்கு செவிசாய் தருளி நீர் என் ஜெபத்தை கேட்டீன்னு சொல்றாரு. அங்க இருக்கும் போதே அவர் சொல்லுகிறார், உமது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். இயேசு சொன்னார், நான் உயர்த்தப்படும் போது எல்லோரையும் என்னை நோக்கி இழுத்துக் கொள்வேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஊழியங்களிலே இழுத்து கொள்ளப்படுவது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி அல்ல, பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரனை நோக்கி இழுக்கப்படுகிறார்கள். ஏன் சிலுவையை உயர்த்தி காட்டுவதில்லை? நமது சுய பிரதாபங்களை உயர்த்தி காட்டுகிறோம். கர்த்தர் என்னை இப்படி பயன்படுத்தினார், அப்படி பயன்படுத்தினார், இந்த வரத்தை கொடுத்தார், அங்கே இப்படி நடந்தது, இங்கே இந்த கதையை சொல்லி என்ன பண்றோம்? ஜனங்களை தங்களை நோக்கி இழுக்கின்ற ஊழியர்கள் வாழ்கின்ற காலம்.
இந்த காலத்தில் கிறிஸ்துவின் சிந்தை என்ன தெரியுங்களா? உமது நாமத்தை. அந்த நாமம் என்ற எபிரேய வார்த்தைக்கு 5 பொருள் உண்டு. உமது நாமத்தை எதையெல்லாம் கிறிஸ்து அறிவிப்பேன் என்று சொன்னார் என்றால், ஒன்று கேரக்டர் ஆஃப் காட். உமது நாமம் என்றால், நாமம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை செம், SEM. செம் என்பதுதான் உமது நாமம். எதை கிறிஸ்து அறிவிப்பேன் என்று சொல்கிறார்? ஒன்று கேரக்டர் ஆஃப் காட். அந்த நாமம் என்பதற்கு ஒரு பொருள் என்ன, செம் என்பதற்கு ஒரு அர்த்தம் என்ன? ஒன்று அது அவருடைய குணாதிசயம், கேரக்டர் ஆஃப் காட். இரண்டாவதாக அடையாளம், ஐடென்டிட்டி ஆஃப் காட். நாமம் என்பதற்கு ஒன்று அவருடைய குணாதிசயம், அடுத்தது என்ன? அவரது அடையாளம், ஐடென்டிட்டி ஆஃப் காட். மூன்றாவது அவருடைய கனம், ஆனர் ஆஃப் காட். நான்காவதாக பொசிஷன் ஆஃப் காட், தேவனுடைய நிலை. ஐந்தாவதாக அத்தாரிட்டி ஆஃப் காட், கர்த்தருடைய அதிகாரம். நாமம் என்பதற்கு 5 பொருள். ஒன்று கேரக்டர் ஆஃப் காட், இன்னொன்று ஐடென்டிட்டி ஆஃப் காட், மூன்றாவது ஆனர் ஆஃப் காட், நான்காவது பொசிஷன் ஆஃப் காட், 5 அத்தாரிட்டி ஆஃப் காட். தமிழில் சொல்லுகிறேன், எதை கிறிஸ்து அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார், அதுதான் அவருடைய சிந்தை. சிந்தையில் என்ன இருந்தது? என்னுடைய குணாதிசயத்தை அல்ல, என் பிதாவினுடைய குணாதிசயத்தை நான் வெளிப்படுத்துவேன். உமது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவிப்பேன் என்றால், நான் I will declare your character, not my character. That is the mind of Christ. நான் இப்படி ஜெபிக்கிறேன், நான் அப்படி உபவாசிக்கிறேன், நான் இப்படி வேதத்தை வாசிக்கிறேன், இந்த கதையெல்லாம் சொல்லுவதில்லை. யாருடைய குணாதிசயத்தை காட்டுகிறார்? பிதாவின் குணாதிசயத்தை. உமது நாமத்தை என்றால் அதுக்கு பொருள் என்ன? உமது குணாதிசயத்தை நான் ஜனங்களுக்கு அறிவிப்பேன். இரண்டாவதாக உமது அடையாளம், உடைய ஐடென்டிட்டி, உமது அடையாளத்தை தான் நான் காட்டுவேன். நீர் யார், நீர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் ஜனங்களுக்கு காட்டுவேன். மூன்றாவது என்னுடைய கனத்தை அல்ல, யுவர் ஆனர், உமது கனத்தை தான் நான் இந்த ஜனங்களுக்கு அறிவிப்பேன். உமது நிலையைத்தான், என்னுடைய நிலை அல்ல, என்னுடைய நிலை அல்ல, எதை? உம்முடைய நிலையைத்தான் அறிவிப்பேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு நீங்க கொடுத்த அதிகாரம் அல்ல, உங்க அதிகாரத்தை தான் நான் வெளிப்படுத்துவேன். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. என் அன்புக்குரியவர்களே, உபத்திரவங்கள் நடுவிலும் ஊழியத்தை மறவாத ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய சிந்தை என்னவென்றால், உபத்திரவங்கள் இருந்தது, மிகவும் உபத்திரவப்படுத்தப்பட்டார். உபத்திரவங்களில் பெரிய விபரீதம், பிதா அவரை முகத்தை மறைத்ததுதான் பெரிய விபரீதம். அந்த விபரீதத்திலும் அவர் சொல்லுகிறார், உமது நாமத்தை, உமது நாமத்தை, யுவர் நேம். யுவர் நேம் என்றால் சொன்னேனே, இந்த 5 கருத்துக்களையும் குறிப்பது. இரண்டாவதாக யாருக்கு அறிவிப்பாராம்? என்னுடைய சகோதரருக்கு. யார் இவர்கள்? அவரை அடிச்சு சிலுவையில் தொங்க விட்டானே அவன். யாருக்கு அறிவிப்பா? டு மை பிரதர். யாருக்கு அறிவிப்பார்? இந்த வசனம் சொல்லுகிறது, என் சகோதரருக்கு அறிவித்து. எப்படிங்க இவனை சகோதரனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இயேசு யாருக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார்? என் சகோதரருக்கு, டு மை பிரதரன். யாரப்பா சகோதரன் சொல்றீங்க? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டவர் எங்க போனார் தெரியுங்களா? பாதாளத்துக்கு போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தான் போட்டிருக்கல. இயேசு இந்த சூழலை தாண்டி வரும்போது அவர் முதலாக பிரீச் பண்ண கூட்டம் யார் தெரியுங்களா? நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும்போது அப்போது கீழ்ப்படியாமல் போன ஆவி தெரியுங்களா? அவர்களுக்குத்தான் இயேசு முதல்ல பிரசங்கித்தார். ஆனால் அவனை கூட, அந்த ஆவிகளை கூட இயேசுவுக்கு என்ன மனம் இருக்குது? இஸ் மை பிரதரன். இவன் யார்? என்னுடைய சகோதரன் என்று சொல்ல முடியுமானால், தட் இஸ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் நானும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தேவ மனுஷியை பற்றி நான் ஒரு முறை படித்திருக்கிறேன். அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த அம்மா அவர் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஒரு கூட்டம் முடிந்த பிறகு அவர்கள் ஒரு சேரில் உட்கார்ந்துருக்காங்க. அநேக ஜெபிக்க வருகிறார்கள். ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கூட்டத்தில் ஜெபிக்க வருகிற ஒருவனுக்கு பாரலிட்டிக், அது கைகால் விழுந்து போன ஒருவரை வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு வராங்க. இந்த அம்மா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த வீல் சேர் கிட்ட வந்தோடனே இவங்களுக்கு கடுமையான கோபம் வருகிறது. முகமெல்லாம் மாறுகிறது, உணர்வுகள் மாறுகிறது. முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இவனுக்கு ஜெபிக்க மாட்டேன், இவனுக்கு ஜெபிக்க மாட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறான், நீ அவனுக்கு ஜெபம் பண்ணு, நான் அவனை எழுப்ப போகிறேன். அவர் சொன்னாங்க, வேற ஆளை பாருங்க, இவனுக்கு நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஏனென்றால் அவன் யார் என்றால், இந்த ஊழியக்காரம்மா வாலிப பெண்ணாக இருக்கும்போது அவர் வாழ்க்கையை அழித்தவன், அவன் வாழ்க்கையை நாசப்படுத்தினவன் அந்த மனுஷன். இன்னைக்கு கைகால் விழுந்து அவனை ஜெபிக்க கூட்டு வராங்க. சொன்னாங்க, இவனுக்கு ஜெபம் பண்ண என்னால் முடியாது. I won't pray at all. But God said you pray for him.
சொன்னாங்க, ஆண்டவர் என்னால் முடியாது, அவன் என் வாழ்க்கையை சீரழித்து சின்னாபின்னமாக்கணும் இந்த பாவி தான், இவனுக்கு கை கால் விழுந்தது நியாயம், இவனை சுகமாக்குங்க, நான் ஜெபிக்க மாட்டேன். கர்த்தர் சொன்னா, நீ இவளுக்கு ஜெபம் பண்ணணும். அந்த உள்ளே இருந்த மனக்கடினத்தை கொஞ்சம் வெளியே இறக்கி வைத்து விட்டு அவன் வருவதற்கு காத்திருக்கலை. நம்ம போய் அவன் நின்று இடத்துல போய் ஜெபம் பண்ணாங்களாம். யாருக்கு? ஒரு சிலருக்கு நம்மளால் ஜெபிக்க முடியும், அநேகருக்கு வசனத்தை சொல்ல முடியும், ஆனால் ஒரு சிலருக்கு சொல்ல முடியாது. பால் யாங்கிச்சோ நம்ம எல்லாரும் அறிந்தவர்கள். இந்த தென்கொரிய மக்கள் ஜப்பான் நாட்டினால் அதிகமாக 2ஆம் உலக யுத்தத்தில் அதிகமாக சீரழிக்கப்பட்டவர்கள். பால் யாங்கிய குடும்பத்தில் அவருடைய தாய், அவருடைய சகோதரிகள் எல்லாம் அந்த ஜப்பான் போர் வீரர்களால் நாசப்படுத்தப்பட்டவர்கள். பால் யாங்கிய சொன்ன, என்னுடைய சகோதரிகள், என் தாய்மார்கள் எல்லாம் இவனால அழிக்கப்பட்டானே, உலகத்தில் எந்த நாடு வேணாலும் ரட்சிக்கப்படலாம், ஜப்பான் மாத்திரம் ரட்சிக்கப்படக்கூடாது. கர்த்தர் பேசினா, நீ ஜப்பானில் போய் சுவிசேஷத்தை அறிவி சொன்னார். நான் போக மாட்டேன், வேற யாராவது அனுப்புங்க, நீ தான் போகணும். கர்த்தர் அதிகமாக பலவந்தம் பண்ணதுனால என்ன பண்ணார், புறப்பட்டு போய் ஜப்பானில் ஒரு பெரிய ஹோட்டலில் போய் தங்கி அங்கே ஜெபம் பண்ணார். நீங்கள் சொன்னீங்கன்னு ஜப்பான் வந்துட்டேன், ஆனால் அந்த ஜப்பானுக்கு ரட்சிப்பை நான் அறிவிக்க மாட்டேன். இந்த யோனாட்டு இருந்து போகிறீங்களா, அந்த மாதிரி ஆவி என்ன சொல்லிட்டான், முடியவே முடியாது. கர்த்தர் மிகவும் பாரப்படுத்த போது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, அவனை பார்க்கும்போது எனக்கு என் தாய்களும் என் சகோதரிகளும் அழிக்கப்பட்டதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் எப்படி இவனுக்காக ஜெபம் பண்ணுவேன், எப்படி இவனை ரட்சிங்கன்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ண முடியும்? கர்த்தர் சொன்னார், அந்த கசப்பை எடுத்து போடு. இவர் சொன்னார், என்னால் முடியாது. அப்போது அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஒரு கை, ஒரு பலத்த கை ஒன்று இறங்கி அவர் தலைக்குள்ளே இறங்கி அவர் இருதயம் வரைக்கும் போய் ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கினதை அவர் பார்த்தார் தரிசனத்தில். அது எடுக்கப்பட்ட போது அவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டது. ஜப்பானியர்கள் மேலே இருந்த வெறுப்பு போய் அவனை நேசிக்க நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் இயேசுநாதருக்கு இதெல்லாம் பிதா செய்யலை. அந்த சகோதரியை சொன்னேனே, அவர்களுக்கு கர்த்தர் அதை செய்தார். பால் யாங்கிச்சோ போன்ற பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் அதை செய்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பிதா அதை செய்யலை. ஆனால் அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. தேவன் வந்து தள்ளி பலவந்தம் பண்ணி செய்வதல்ல, அவருடைய கரங்கள் இறங்கி அந்த கசப்பை எடுப்பதல்ல. இயேசு கசப்பற்றவராகவே இருந்தார். என்ன சொல்றார், என் சகோதரனுக்கு எப்படியா நோவா வேலையை ஆயத்தம் பண்ணும்போது கீழ்ப்படியாமல் போய் தனியாக வைக்கப்பட்ட அந்த பொல்லாத ஆவிகளுக்கு எப்படியா நான் பிரசங்கம் பண்ணுவேன் இயேசு கேட்கல. தட் இஸ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அவர் எப்படி சொல்றார் தெரியுங்களா, இவர்கள் யார், என்னுடைய சகோதரன். யோவான் 20:17 வாசித்து பார்த்தீங்கன்னா, மகளை நாம் இயேசு சொல்ல, என்னை தொடாதே, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் இன்னும் ஏறி போகவில்லை என்று என் சகோதரருக்கு சொல்லு. யார் இந்த சகோதரர்கள்? 3.5 ஆண்டுகள் கூட இருந்து உண்டார்கள், உறங்கினார்கள், ஊழியம் செய்தார்கள், உபதேசம் கேட்டார்கள், உடன் இருந்தார்கள், எல்லாம் செய்தாங்க. ஆனால் இயேசு மரித்தார்னு பழைய குருடி கதவை திரடின்னு போயிட்டாங்க பாருங்க ஆளுங்க. பழைய வாழ்க்கைக்கு போய் விட்டார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், என் சகோதரருக்கு சொல்லு. சகோதரர் என்று சொல்ல இயேசு ஒருபோதும் வெட்கப்படவில்லை என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தையை நான் உங்கள் நடுவில் வைத்துவிட்டு கடந்து போகிறேன். கிறிஸ்துவின் சிந்தை ஊழியத்தில் உபத்திரவங்களுக்கு நடுவிலும் அவருக்கு ஒன்று இருந்தது, உமது நாமத்தை. எதை அறிவிக்கணும்? என்னை உபத்திரவப்படுத்தினீங்களே, உங்க குணாதிசயத்தை, உங்களுடைய அடையாளத்தை, உங்களுடைய நிலையை, உங்களுடைய கனத்தை, உங்களுடைய அதிகாரத்தை நான் அந்த ஜனங்களுக்கு அறிவிப்பேன். யார் அவர்கள்? பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனோடு தன்னை இணைத்துக் கொண்டு இவனுடைய சகோதரன் என்று சொல்ல முடியுமானால் அது கீழ்ப்படியாத ஆவியாக இருக்கட்டும், கீழ்ப்படியாத சீஷனாக இருக்கட்டும், இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக நடக்கிற இஸ்ரவேலனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவனை சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் ஆண்டவருக்கு இருந்தது. கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடுவோமா? கிறிஸ்துவின் சிந்தை. எந்த சிந்தை? இந்த சிந்தை உங்களிலும் என்னிலும் இருக்க கடவது. என்ன சிந்தை? உபத்திரவங்களின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், உமது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். ஊழியம் என்பது எல்லாம் நன்றாக இருக்கும்போது செய்யப்படுவது மாத்திரமல்ல, எல்லாம் அனுகூலமாக இருக்கும்போது ஆண்டவருக்காக ஓடுவது மாத்திரமல்ல, எல்லாம் பிரதிகூலங்களாக இருக்கும்போது, எல்லாம் தடைகளாக இருக்கும்போது, எல்லாம் மாறுபாடுகளாக இருக்கும் போதும் இயேசுவின் சிந்தை எப்படி இருந்தது என்றால், நான் அறிவிப்பேன். ஐ வில் அனௌன்ஸ். நான் அறிவிப்பேன். யாருக்கு? என் சகோதரருக்கு. ஜெபிப்போமா? ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து போவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிறிஸ்துவின் சிந்தை என்னிலும் எங்களிலும் இருக்க தேவரீர் உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே.
ஆமென்.